வரவில்லை. ஒரு மிகப்பெரிய புலியை கண்டு வந்தேன். அந்த ஆபத்து உங்க 4 பேர் நெருங்கிச்சா அந்த பாட்டை பாடி நீங்க 5 பேர் வீட்டுக்கு போன இங்க நான் போக மாட்டீங்க. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா கைத்தட்டி பெறுவதற்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. காணத்துக்குரியவர் யார்? முதலில் அவரை சந்திக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் யூரின் போக வேண்டும். அவங்களுக்குலாம் ஒண்ணுக்கு ரொம்ப வண்டி இருக்கு. அதனால கழகத்தில் பாட்டு பாடும் சாமியார் ஐயா, கழகத்தில் பாட்டு பாடும் உங்க 3 பேரை தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். சாப்பிட போனீங்களா? நன்றி. பாருங்க சுவாமி, தம்பி யாருன்னு கேட்கிறேன். நான் அண்ணன் யாருன்னு கேட்கல. உங்களை யாருன்னு கேட்கிறேன். நானும் உங்களை கேட்கல. அப்ப கேட்கல போங்க. மணிமுத்து இப்ப கேட்கல போங்க. ஆனா நான் கேட்பேன். கேளுங்க. என்னது இவர் யாருன்னு கேட்குறீங்களா? இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும். இவர் யார் என்றால், அதாவது 1947 நம் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது. அப்பொழுது திங்கட்கிழமை இரவு 11 மணி அளவில்
நமது KTVயில் ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. அது என்ன படம் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா நடிச்ச சிவாஜி ஓடிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி அளவில் அண்ணன் டீ வாங்கிட்டு வந்துட்டாப்ல. அன்னைக்கு நைட்டு அப்ப ஒரே இருட்டு. அந்த இருட்டுல பாத்தீங்கன்னா திடீரென்று ஒரு உருவம். அந்த உருவம் வேற யாரெல்லாம் இங்க தாளம் போட்டாப்புல மணிமுத்து. அவரு அந்த நேரத்துல அவசரம் ஒண்ணு கிடைக்க இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த செல்லு யாருன்னு இல்லை, அனாதையா நிக்குது. கண்டவர்கள் கேட்ட இடத்திலும் கேட்டவர்கள் கண்ட இடத்திலும் கொடுத்து விடலாம். உட்கார்ந்து இருக்க 45 பேருக்காக வந்திருக்க இவரும் நானும் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு 4 விஷயங்களை பேசுவோம். அதற்காக சொல்றேன், யாருன்னு சொல்றேன். நானே இனிமேதான் இவரை கேட்க போறேன். 1945 இல்ல இல்ல, அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்? ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம், நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. கிடைச்சிட்டா இல்ல, ஏன் ஒரு மனுஷன் தான் ஒரு விஷயத்த பண்ணலைன்னா எல்லாத்தையும் அதை பண்ணாதங்கிறது சுதந்திரமா? கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க சைவம், மீன் சாப்பிட மாட்டீங்க, நண்டு சாப்பிட மாட்டீங்க, கருவாடு சாப்பிட மாட்டீங்க, கோழி சாப்பிட மாட்டீங்க. அதுக்காக இருக்கிற ஆளுகளை பூரா கருவாடு சாப்பிடாத, சிக்கனை சாப்பிடாத, 65 சாப்பிடாத அப்படிங்கிறீங்களே. அப்ப இருக்கிறதெல்லாம் யார் தான் சாப்பிடுறது? சிக்கன் 65 என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் 1848 உள்ள போவாது. அதை நீங்க முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 1848 அப்படின்னா என்ன? 18 என்றால் புராணங்கள், 48 என்றால் ஒரு மண்டலம். ஒரு மண்டலம் விரதம் இருந்து சரி 18 படி ஐயப்பனை போய் பார்க்க வேண்டும். சரி, பார்த்து விட்டு திருப்பி கீழே இறங்கி வந்து அன்னைக்கு நைட்டே மாலையை கழிச்சிட்டு 1848 வாங்கி வச்சு சிக்கன் 65 சாப்பிட வேண்டும். விளக்கத்தை கொடுக்குறான். அப்படிப்பட்ட தாங்கள் எங்க இடத்துல இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். தஞ்சாவூர் பெரிய கோவிலை பற்றி அழகா ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்க, ஆனா சொல்லல. நீங்க தஞ்சை பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோவில் சொல்றீங்களே எல்லாருமே. தஞ்சாவூர்ல ஒரு சின்ன கோவில் ஒண்ணு இருக்கு, அதை யாராவது பேசுறீங்களா? இல்ல யாராவது பேசுறீங்களான்னு கேட்கிறேன். கிடையாது. ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை மட்டும் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். தாங்கள் ஏன் தஞ்சாவூர்ல இருக்கிற சின்ன கோவிலை பத்தி பேச மாட்டீங்க? ஏன்? ஏன்னா அதை நீங்க படிக்கல, அதை பற்றி உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. தெரிந்திருந்தால் நீங்க மக்கள்கிட்ட அதையும் சொல்லி இருக்கணும். தாஜ்மஹாலை யாருக்காக கட்டினார்கள் சொல்லுங்க பாப்போம். தன்னுடைய காதலிக்காக கட்டினாரு. இது உங்களுடைய பதில். ஆனால் தாஜ்மஹாலை காதலிக்காக கட்டவில்லை. சரி, மும்தாஜ் அவர்களுக்காக ஷாஜகான் கட்டியதாக எல்லாம் சொல்றாங்க. ஆனா கிடையாது. சரி, தாஜ்மஹாலை யாருக்காக தெரியுமா கட்டினாங்க? சுற்றுலா பயணிகளுக்காக. அவர்கள் சுற்றி சுற்றி பார்க்க வேண்டும், அதற்காக கட்டியது. ஷாஜகான் மும்தாஜுக்காக மும்தாஜ் அம்மா இருந்து பார்க்குதா? இல்ல அந்த அம்மா பார்த்துருச்சுன்னு சொல்லி தாஜ்மஹாலை இழுத்து மூடிட்டாங்களா? கிடையாது. இல்ல இப்ப சொல்லுங்க. தன்னுடைய காதலனும் காதலிக்காக நினைவு சின்னமாக கட்டப்பட்டது. அது இப்ப சுற்றுலாத்தலமா ஆகி போச்சு. ஐயா நானும் கட்டியிருக்கேன். நீ கட்டியிருக்கீங்க? என்ன கட்டியிருக்கீங்க நீங்க? நங்கை மோகினிக்காக. நங்கை மோகினிக்காக. நங்கை மோகினி எனக்கு என்ன வேணும்? பெற்ற தாய், தாய்க்காக இதயத்தில் ஒரு கோவில். சொல்றேன், நீங்க இருங்க. யாரு கேட்டாங்களா? இங்க அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன்.
தஞ்சாவூர் பெரிய கோயிலை பத்தி பேசுறீங்க, ஏன் சின்ன கோயிலை பத்தி பேசல? இன்னைக்கு இதுக்கு விடை தெரிஞ்சாகணும். தஞ்சை பெரிய கோயிலுடைய பிரகதீஸ்வரர் ஆலயம் வந்து பிரகதீஸ்வரி ஆலயமா? யாரா பிரகதீஸ்வரர் சொல்லிட்டு இருக்க? பிரகதீஸ்வரர் சொன்னா பிரகதீஸ்வரி சொன்னா இந்த புள்ள ஞாபகமாவே அதற்குள்ளே யாபத்தான அந்த நேரத்தில் நீ வேற. சிவனுடைய ஆலயம் தலை சிறந்த ஆலயம். உலகத்திலே வரைபடம் ஓவியத்திலே 3 சிம்மாசன மகாபத்துக்குரிய தஞ்சை பெரிய கோயில். உட்காரு உட்காரு. இதுக்கு பெரிய வரலாறு இருக்கு, அது அப்புறம் பேசுவோம். பெரிய வரலாறு வந்து நீங்க சொன்னீங்கன்னா ரஜினிகாந்த் படம். ஆமா, 2-3 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ரஜினிகாந்த் படம் வந்து தெரியுமா? ஜெயிலர்னு ஒரு படம். ஆமா, இந்த ஜெயிலர் படத்தை நீங்க எங்க இருந்து பாத்தீங்க? ஒரு படம் வந்துச்சியா? இல்ல, நீங்க எங்க இருந்து பாத்தீங்க? அந்த படத்துல ஒரு பொம்பளை ஆட இருப்பாங்க, வெள்ளை வெளியேன்னு இருப்பான் பொம்பளை. ஆமா ஆமா. அவ இடுப்புல 4 விரக்கூடிய துணி இருக்காது. சுவாமி மன்னிக்கும். அதையும் பாத்தீங்கன்னா 4 பக்கம் கிழிச்சு விட்டுருப்பாங்க. எல்லாரும் பாத்துருப்பீங்க. சுவாமி மன்னிக்கும், அது பொம்பளை கிடையாது, பெண். தமனா பெண்ணு ஒரு பெண்மகளை ஆட விட்டுருப்பாங்க. அவ இடுப்புல 4 விரக்கிற துணியோட இருக்காது. அந்த ஆடையை 4 பக்கம் கிழிச்சு விட்டுருப்பாங்க. ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு தான் ஆட விட்டுருப்பாங்க. அது என்ன பாட்டு சொல்லுங்க? மோனிகா 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 காவாலயா. அது அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க. காவாலயா. எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன், எனக்கு சொல்லுங்க பார்த்தாங்க. அப்ப இது வந்து என்ன தெரியுது? அந்த பாட்டு தான் நம்ம ஆளுகளை ரசிச்சாங்க. உங்களுடைய சிந்தனைகள் ரசனைகளும் திசை திருப்பப்பட்டது. அப்ப உங்களுக்கு சொல்லி குறை கிடையாது. இல்ல நீங்களுமே இப்ப தப்பு தானே பண்றீங்க. என்ன செய்யறேன்? அந்த அம்மா மேல கிழிச்சு விட்டு கீழே கிழிச்சு விட்டுருக்குங்கிறீங்க. ஏன் ஆபாசம் சொல்றேன் நீங்க? ஏன் நீங்க மேல துணி போடாம வந்திருக்கீங்க? இல்ல, என்னுடைய தோற்றம் ஆன்மகனாகப்பட்டவன். அது மாதிரி பெண்களுக்கு எது அவசியம்? ஆடை. அந்த ஆடையே இல்லாம ஒரு பெண்களா வந்து நடக்குது. அது வந்து ஒரு பக்கம் போயிட்டு போகுது. நான் ஏன் சொல்றேன், 40-50 வருடங்களுக்கு முன்னாடி கவிஞர் புலமை பித்தன் பாடலாசிரியர், நீங்க பார்த்திருப்பீங்க. முதல் முறையாக யாரு பார்த்திருப்பா? அண்ணன் கேள்விப்பட்டிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. இந்த தம்பியை உட்கார்ந்துருக்க தம்பியெல்லாம் புலமை பித்தன் பாடலாசிரியர். எம்ஜிஆருக்காக முதல் முறையாக எஸ்பி பாலசுப்ரமணிய பாடிய பாடல். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணிய பாடல். அந்த பாடலோட வரிகளை 4 வரி சொல்றேன். இதுக்குள்ள எவ்வளவு பெரிய அநாகரிகமற்ற வார்த்தை தான் அப்படிமே, ஆனா எவ்வளவு நாகரிகமாக மறைமுகமாக தெரிவிச்சிருக்கிற பாடுவாங்க. என்ன 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 பாடல்? 1000 நிலவேவா, 1000 நிலவேவா, இதழ் ஓரம் பூவை தேட புது பாடல் கிளி பாட பாட 1000 நிலவேவா. கைத்தட்டலாங்க. அதற்கு அடுத்தபடியா பாருங்க. இருங்க முதல்ல கைத்தட்ட நன்றி சொல்லிடுங்க. நன்றி. நள்ளிரவு துணை இருக்க, நாம் இருவத்தணி இருக்க, நானும் என்ன பாவம் நடை நடந்து போனதன்ன, இல்லை ஊருக்கம் ஒரே மனம், என் ஆசை பாராயோ, என் உயிரிடு உன்னை எழுத பொன்மேனி தாராயோ, 1000 நிலவேவா. இந்த பாட்டுடைய விளக்கம் தெரியுமா? எல்லாரும் படிச்சுதான் இருக்கீங்க. ஒரு பெண்ணுடைய அழகை காதலியே தன்னுடைய காதல் 1000 நிலவு கொட்படுகிறார். 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவா, இதனோரும் சுவைத்தட தனிப்பாடல் பொதுப்பாடல் பண்ணுங்க. இவன் கவிஞனா? இல்ல, இவன் கவிஞர். ஓ காவாலையா, ஓ காவாலையா. அப்புறம் ரத்த குறிப்பு அப்படிங்கிறாங்க பாட்டு. இதெல்லாம் எங்கயா பாட்டுது? இவங்க மாதிரி பயில இருக்கிறாங்க இந்த பாட்டுலாம் கேட்கறாங்க. இவங்களுக்கு ஆணி வச்சு அடிச்சோம்னா சரியா இருக்கும். இவ்வளவு நல்லா பாடுறீங்களே, நாரதர் போடலாமே. இப்ப என்ன பூச்செடி மாப்பிள? சரி மாப்பிள. ஐயா என்ன இந்த தேவலோக மகரிஷி பிரம்மாவின் புத்திரர் அவரேதான் நாரதர். அடியே நாரத மகரிஷியா பட்டவன். பாட்டு பாடுறப்பே கண்டுபிடிச்சிட்டேன். சரி சரி சரி. ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்வார்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஐயா நான் அரை மணி நேரம் கேட்டேன் சொல்லுவேன். நீ அரை மணி நேரம் கேட்டா திருப்பி சொல்ல போறா? ஏன் தவறான பதில்? எது தவறான பதில்? பாட்டு நல்லா பாடுனீங்க, சரி. ஏன் பழமொழி தப்பா சொல்றீங்க? இருக்க சொல்லவே மாட்டேனே. தப்புதான் கிடையாது, சரியா சொல்றேன். என்ன சரி? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். எப்படி ஒரு பானை சோற்றுக்கு? அதாவது பானையில் எழுதுகிற சாதத்தை தாய்மார்கள் அடுப்பில் இருந்து பானைகளுக்கு அகப்பை என்ற பெயரில் அகப்பல் நோந்து இந்த சாத பதம் வைப்பாங்க.
அந்த சாதம் பதமா இருந்துச்சுன்னா ஆக மொத்த பாலில் இருக்கிற சாதம்லயே பதமா இருக்குன்னு சொல்லி அடிச்சிருவாங்க. அப்புறம் சோறு எப்படி எடுத்து பதம் பார்த்தா பதம் பார்த்தாவே பாலில் இருக்கிற சாதம் அனைத்தும் பதமா இருக்குன்னு அர்த்தம். இன்னையில இருந்து பழமொழி மாத்திடுங்க. எப்படி? ஒரு பானை சோற்றுக்கு சரி 3 சவுண்டு விசில். அதை கேட்டா இந்த கதையை மாப்பிள்ள அந்த கதையை கேட்காதீங்க. ஏன்டா? முந்தா நாள் தேர்தல். ஆமா, இங்க பூத்தி எஞ்சிட்டு நம்ம அந்த பட்டம் வைக்கும் போது அந்த விசில ஒரு சத்தம் விசில வரணும். அதெல்லாம் இருக்கும்போது இன்னும் முதல்ல ஆரம்பத்துல சட்டம் வரட்டும் சொன்னீங்க. நான் எதாட்டமா என் இரு சட்டம் நிலமா விசில் வரல. அப்படின்னா தம்பி இனிமே விசில் பேர் பயன்படுத்தினா நீங்க வெளியில போயிருவீங்க அப்படின்ட்டாங்க. நான் அப்ப என்ன விசில் சொன்னாங்க, சத்தத்துக்கு பேரு சத்தம் சொல்றாங்க. கிராமத்துல 2 சத்தம் 3 சத்தம் வந்து பல 3 விசில் வரும். அந்த 3 விசில் வந்து எனக்கு காப்புவாங்க. நான் எதாட்டமா விசில்னு சொல்லிவிட்டேன். அதுக்காக தான் என்னை வெளியே விட்டுட்டாங்க. பாத்தீங்களா? சரி, நீங்க இப்படி வந்திருக்கீங்கல்ல. சரி, அப்பா பேரு பிரமதேவன், அம்மா பேரு கலைவாணி. கலைவாணியின் மைந்தன். ஆமா, எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்கல்ல. எதுக்காக இங்க வந்தீங்க? வருகின்ற மார்க்கத்தில் ஆதவனும் சுவார்மையான காலம். இந்த காலத்துக்கு சொந்தக்கர் யாராக இருப்பதாக தடுத்து நீ நிறுத்தி விட்டீர்கள். சத்தம் கேட்டா வந்துருவீங்களா? புராணத்துல ஒரு விஷயம் உங்கள்ட்ட, அதுலயும் அழகு வாய்ந்த பெண்ணுடைய பொருள் புராணம். ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கிறேன். தாங்கள் நாரதர் என்றால் உலகத்திலே மிகப்பெரிய குடும்பம் சிவபெருமான் குடும்பம். நிச்சயமாக அந்த குடும்பத்தை கெடுத்தாது நீங்க தானே. அந்த குடும்பத்தை கெடுத்தா கண்டுபிடித்து விட்டீங்க. என்ன கண்டுபிடித்தீங்க? ஒரு பழத்தை கொண்டு போய் கொடுத்தீங்களா? ஆமா. கொடுத்த உடனே அங்க என்ன நடந்தது? ஒரு போட்டி. என்ன போட்டி? உலகத்தை யார் முதல் முறையாக சுற்றி வள வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானக்கனி என்று பழத்திற்காக முருகப்பெருமானும் விநாயகர் பெருமானுக்கும் போட்டியை வச்சுட்டு போட்டி வச்சோம். பழம் எனக்கு தான் உனக்கு தான் சண்டையில சரி போட்டியை வச்ச உடனே விநாயகர் பெருமான் என்ன பண்ணாரு? தன்னுடைய தாய் தந்தை வளம் வந்து ஞானக்கனியை பெற்றுக் கொண்டாரு. அதாவது தாய் தந்தை என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன? பாத்தீங்களா? இந்த யோசனை யார்கிட்ட கேட்டாங்க? அரிய நாரதர்கிட்ட. உடனே நீங்க என்ன சொன்னீங்க? உலகம் தான் தாய் தைப்பன், தாய் தந்தையர் தான் உலகம் என்று சொன்னேன். உடனடியாக அம்மா அப்பா சுற்றி பழத்தை வாங்கினது விநாயகர் பெருமான். உடனடியாக முருகன் என்ன பண்ணாரு? தன் மயில் மீது வந்து உலகத்தை சுற்றி வந்தாரு. முருகன் மயில் ஏறி உலகத்தை சுத்தினதை நீங்க பாத்தீங்களா? பார்த்தனே கிடையாது. முருகன் மயில் ஏறி உலகத்தை சுத்த நிச்சயமாக மயில ஏறாரு. மயில் ஏறி உலகத்தை சுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, நிறைய இருக்குது. ஐயா கிடையாதுன்னா ஒத்துக்கணும். எதை சொல்றீங்க நீங்க? நீங்க அப்படி பார்த்தாலும் தோத்துருவீங்க. இல்ல எதை சொல்றீங்க சொல்லுங்க. சரி, மயில் ஏறி சுத்தினாரு நீங்க சொல்லுங்க. ஒரு பறவை பறக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? இறக்கைகளை வேண்டும். ரெக்கறனால பறக்க முடியும். மயில் நிக்குதா? இருக்குது. முருகன் ஏறி உட்காருவாரா? ஆமா. 2 பக்கத்து காலை தொங்க போட்டுருப்பாரா? ஆமா. அப்ப இந்த ரெக்க 2 காட்டக்குள்ள அமைக்கிட்டு தான் நடக்கும். அப்புறம் எப்படி இந்த மயில் உலகத்தை சுத்தி இருக்கும்? தம்பி அண்ணே, மனிதர்களிடம் கருவெடுத்து வந்து உலகத்திற்கு வெளிச்சத்து எப்படிவர்கள் இறைவன் அனைவருமே பார்க்கிற பார்வையை கண்ணனே காதல மூக்குலை தொடையிலே துப்புலை வெளிச்சு வரக்கூடியவர்கள். அவர் நெரிச்ச மதத்தில் நினைச்சத்துக்கு செல்லக்கூடியவர்கள் நாங்கள். அப்ப அப்படியே இருக்கட்டும். முருகபெருமான் மயில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தாரு. பணத்துக்காக போட்டி வச்சு. ஆமா. தாய் தந்தைக்குள் உலகத்தை பார்த்தவர் விநாயகர் பெருமான். உலகத்தையே தாய் தந்தையை பார்த்தவர் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகனுக்கும் விநாயகர் பெருமானுக்கும் இப்ப முருகன் மூத்தவரா விநாயகர் மூத்தவரா? விநாயகர் பெருமான் தானே. முழு மூத்த பொருளையும் விநாயகர் பெருமான் தானே. விநாயகருக்கும் மூத்தவருங்கிறீங்க, முருகன் இளையவருங்கிறீங்க. ஆமா. அப்ப ஐயப்பன் யாரு? அதற்கு அடுத்தபடியாக வந்து வருவேன். அப்ப முருகன் நடுவுல வருதானே. ஏன் மையப்பகுதியும் சொல்ல மாட்டீங்களா? அத ஐயா, நான் மூத்தவரா இளையவரான்னு கேட்டேன். விநாயகர் பெருமான் மூத்தவர், கடைசியாக பிறந்தவர் ஐயப்ப பெருமான். அதாவது மையப்பகுதியில் பிறந்தவர், 2வது பிறந்தவர் முருகப்பெருமான். அப்ப நடுவில் உள்ளவர் அதான் 2வது பிறந்தவர் முருகப்பெருமான். சரி, நான் யார் தெரியுமா? நீங்க யாரும் கேட்கிறேன். நானும் நடுவில் உள்ளவன். நடுவில் உள்ளவனா? உங்களுடைய பெயர்? வீரத்தேவன். என்ன பண்றீங்க இங்க? அண்ணன் தம்பி 7 பேர். சரி. அப்பா பேர் நம்பிராஜன். சரி. அம்மா பேர் நங்கை மோகினி. நாங்க வீரத்தேவன். அண்ணன் தம்பி 7 பேர்னா மேல ஒருத்தன் இருக்கான். யாரு? மூத்தவன். சரி. அவன் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அவன் பேர் மானிட்டர். மானிட்டரா? அடுத்து 2வது பேரு? அவன் பேரு ட்ரிபிள்எக்ஸ் ரம்மு. என்ன எல்லாம் குடி மதுபான பெயராக இருக்குது. 3வது பெயரு? அவன் மார்பிள்ஸ். 4வது பேரு? நான் தான் வீரத்தேவன். நீங்க என்ன பண்றீங்க? 5வது அவங்க பேர்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லுங்க. 5வது சரி கிங் பிஷர். 6வது பேரு? 6வது ஓகா. ஓட்கா அப்படி ஒரு பாட்டு இருக்கு. சரி. 7வது அது கொஞ்சம் வேணாம். சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சொல்லி ஆகணுமா? சொல்லுங்க. பிளாக் பேரல். பிளாக் பேரல். இந்த 7 பேருக்கு 7 குணம்.
சரி. இந்த மாட்டிட்டு இருக்கானே மாட்டிட்டு கர கர கரன்னு அறுத்துக்கிட்டே இருப்பான். அவனை எனக்கு சுத்தரா பிடிக்கவே பிடிக்காது. சரி. எப்பயுமே அறுவை தாங்க முடியாது. அப்படி அறுவை தாங்க முடியாது. ரெண்டாவது யாரு சொன்னேன்? சொன்னவங்க தானே சொல்லணும் திருப்பி. ட்ரிபிள் எக்ஸ் ரம்மு. அவன் கொஞ்சம் நாசுக்கானவன். என்ன கொஞ்சம் வாடை அடிக்கும். எவ்வளவு அனுபவம் பேசுது வரியா? இந்த மூணாவது இருக்கான் பாருங்க. மூணாவது யாரு? மார்பிள்ஸ். அவன் நல்ல பையன். எப்பயுமே அவனை எல்லாம் பக்கத்துலயே வச்சுக்குவேன். அப்படி சொல்லு. பழக்க வழக்கத்துக்கு நல்ல பையன். சரி சரி. அடுத்த நடுவில் நான் வீரத்தேவன். இந்த அஞ்சாவது ஒருத்தன் சொன்ன பாருங்க, கிங் பிஷர். திடீர்னு பொங்கிடுவான். அது சரி. கோவம் வந்துட்டு சரி பொங்கி ஊத்திடுவான். அவன்கிட்ட உள்ள பழக்கமே அதுதான், கெட்ட பழக்கம். அடுத்து ஆறாவது ஓட்கா. தங்கமான பையன், தங்கமான மனுஷன். சரி. ஆமா, மனுஷன் அவனுக்கு தண்ணி மனசு. ஓஹோ, பச்சை தண்ணி மாதிரி இருப்பான் ஆளு. ஆமா. ஏழாவது யாரு? யாரு? நாத்தம் முடிச்ச பையன். ஏழாவது யாரு? யாரு கேட்கறேன்? யாருன்னு ஏழாவது சொன்னேன். பிளாக் வரடா. எவ்வளவு கவனமா இருக்கு பாட்டுல தாயிடுங்க. அவளை மட்டும் பேசாதீங்க. அவனை எல்லாம் பக்கத்துலயே நான் சேர்க்க மாட்டேன். எப்பயாவது கடை பூட்டி இருந்தா வாங்குறது, இல்லைன்னா அவனே வாங்க மாட்டேன். இப்படி 7 பேர் நாங்க அண்ணன் தம்பி. சரி. நாங்க என்னைக்குமே ஒண்ணு கூடிதான் இருப்போம். சரி. ஆனா எங்களை 12 மணிக்கு மேல இடையில பார்க்கவே முடியாது. ஏன்னா கடை பூட்டி இருக்கும்ல, அதனால 12 மணிக்கு மேலதான் பார்க்க முடியும். ஆனா நைட்டு 9 மணி ஆச்சுன்னா எல்லாமே வீட்டுக்குள்ள அடைக்க மாட்டோம். அது சரி. எங்க சுத்தினாலும் வீட்டுக்கு வந்துருவீங்க? எங்க சுத்தினாலும் வீட்டுக்கு வந்துருவோம். ஆமா, எங்க மாமா இருக்காரு பத்தியா, நாங்களாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அப்ப எல்லாம் ஒரே சொந்த பந்தம் தான். என்ன இப்ப அவர் ஒதுக்கி வச்சிருக்காப்ல. பேரு சொன்னீங்களா? இப்ப என்ன பேரு இவருக்கு? இவரு தெரியலையா? தெரியலையே. இவரு தெரியலையா? தெரியலையாப்பா. ஓட்டுவாங்க ரம்மு. ஆமா, எங்க ஃபேமிலி தெரிஞ்சுக்கிட்டு இல்ல, உங்க ஃபேமிலி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இப்ப என் தங்கச்சி ஒண்ணு இருக்கு. அதற்கு முன்னாடி வள்ளி. அதுக்கு முன்னாடி நான் கட்டிக்க ஒரு ஆளு புள்ளி. நீ கட்டிக்கிற பொம்பளை. நல்லா அழகா இருக்கா? பட்ட சாராயம். சரி, அழகா இருந்தா நீங்க அழைத்து வாருங்கள். பாக்கெட்டை பிடிச்சு விட்டா நாரம். அழைத்து வருகிறது, சென்று வாருங்க. எப்ப ஊருகா இல்லையா? ஆமா, நீங்க 4 பேர் யாரு? அதுதானே. இது ஊருகா, நீங்க கப்பு, அவர் வாட்டர் கேனு. இவரு யாரு தெரியுமா? இவர்தான் சிப்ஸ் பாக்கெட்டு. தரக்குதான் நான் பேர்லாம் சொல்லிட்டேன். செல்லமுட்டியே வராரு, கருப்பர் வராரு. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் திங்களையே சேர்த்து போ. நோய் கொண்டு நான் திருநோயாகிறேன், தீயாமலே இருபோல் பாடினேன். தாங்காது இனி தூங்காது. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் திங்களையே சேர்த்து போ. மல்லிகையே
எங்களையே நீ என்னை அழைத்த காரணம் நமது இடத்துக்கு சைக்கிள் ஜாக்சன் வந்திருக்கிறார். மைக்கேல் ஜாக்சன். நாரது இவர்தான். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பரிமரிக்கலாம் மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பரிமரிக்கலாம் மாமா பொண்ணுங்களெல்லாம் அவர் செய்ய வேண்டியது பரிமரிக்கலாம் மாமா அச்ச படத்தான மரதாச்சா அத்தோட கண்ணாக மரதாச்சா அச்ச படத்தான மரதாச்சா அத்தோட கண்ணாக மரதாச்சா என்ன மாதிரி கம்ப கொண்டு எதுக்குள்ள விடுறேன் பொம்பளை பிள்ளை யாரியா சொல்லல. ஆடிப்பாடி வரவேற்றது அகமதி தேனி வாழ்க பல்லாண்டு நன்றி நன்றி. 900 ஆண்டு நன்றி. 4 வரைக்கும் வாழ்க்கை ஐயா. சேர்க்கட்டும். ஐயா இங்க இருங்க ஐயா. நன்றி அப்படிங்க. இங்க வாங்க. பொம்பளை பிள்ளைய பார்த்தா பெருமையில சேர்க்கறதெல்லாம் இருக்கும். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை. ஆடிட்ட பாடிய போடுறாங்க. வேகுமையா? இப்ப தஞ்சை பெரியவரை பத்தி நான் சொன்னேன். ம். நீங்க என்ன கேட்டீங்க என்னை திருப்பி? தஞ்சை பெரிய கோவிலை பத்தி பேசுற நீங்க தஞ்சை சின்ன கோவிலை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? ஏன் நீங்க தெரிஞ்சா பேசுங்களா சொல்லுங்க. அப்ப பதில் தெரியல. தெரியாம நான் பிரகதீஸ்வருடைய ஆலயத்தை பத்தி நான் பேசுறேன். நீங்க பிரதேச டேய். பேசாதீங்க. அந்த பொம்பளை பிள்ளை அது ஏற்கனவே பெரிய பிரச்சனை இருக்குது. சரி. பெரிய பிரச்சனை இருக்குது. மேடையிலே சொல்லிடுறேன் பதில. சொல்லியா சொல்லியா. தஞ்சாவூர் பெரிய கோவிலை பத்தி எல்லாருக்கும் தெரியும். தஞ்சை சின்ன கோவிலை பத்தி யாருக்குமே தெரியாது. ஆ. அதனால சொல்லிடுறேன் கேட்டுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டு போயிருக்கீங்களா? தஞ்சாவூர் பெரிய அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து வெளியில வந்துட்டீங்கன்னு வச்சுங்க. சரி இந்த பக்கத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பீட்டாங்கை பக்கம் சரி லெஃப்ட் சைடுல இந்த பக்கத்து திரும்பினீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கொஞ்சம் அப்படியே முன்னாடி நடந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏஜிஎஸ் திருமண மண்டபம்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. சரி. அந்த மண்டபத்துக்குள்ள அப்படி நுழையும் போதே பாருங்க லெஃப்ட் சைடுல சின்னதா ஒரு கோவில் இருக்கும். அதான் சின்ன கோயிலா? ஆஹா நல்லா பேசுறாங்க. நேத்து இந்த காமெடிக்கு அவ்வளவு பேர் சிரிச்சாங்க. அருமை அருமை அருமையான பேச்சு. அதாவது சாமர்த்தியமான ஒரு இது சொல்லுவாங்க அந்த இது. அதனால இரண்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா வாழ்த்துக்களை ஒரு 7 காதல் ராஜ்யம் எனது வா அந்த காவல் ராஜ்யம் உனது வா நிலவு அந்தி மாறி காதல் ராஜ்யம் எனது அந்த காவல் ராஜ்யம் உனது இது வாங்கிட்டு
வந்தது அப்புறம் பிரேம உட்காந்து பாட்டு தடுத்து வாங்கிட்டு வந்தா இது வாங்க நமது இடத்திற்கு தெய்வலோக மகரிஷி பிரம்மாவின் புத்திரர் நாரதர் வருகிறார். மறைந்திருந்து பார்க்கும் சும்மா கிடக்க மாட்டேங்கிறாருப்பா. சாரி பணிவான வணக்கங்கள். ஏப்பா நீங்க ரெண்டு பேரும் கிளம்பும் போதுல இடத்துல காத்து வரட்டும். கிளம்புங்க கிளம்புங்க. எல்லாரும் நம்மளாலுமே காத்து நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறவங்க கிளப்பி விட்டுறாம. ஏழு ஸ்வரங்கள் இசைப்பவரே